எல்லோருக்கும் வணக்கம். ஆர்என் ரவி மாற்றிட்டாங்க மேற்கு வங்காளத்துக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு தான். இவரை மாற்றியது, அதுவும் தேர்தல் நேரத்தில் மாற்றியது ஒரு இழப்பு தான். ஏதாவது சமாதானத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், அது நமக்கு பிடிக்காது. அதனால் நம்ம அவரை திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு பிரச்சாரமாக இருக்கும். அது அவருக்கு கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லுவோம். அது பிரச்சாரமாக இருக்கும். அது ஒரு பக்கத்து. இப்போ இவர் மாற்றிட்டாங்க. இப்போ இவர் பொறுப்பு கவர்னராக நம்ம கேரளாவோட கவர்னர் கவனிச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுப்பு கவர்னர், முழு நேர கவர்னரில் போடுவாங்க. யாராவது ஒருத்தரை தோதான ஆளாக பார்த்து போடுவாங்க. அதாவது நல்லா சிக்கலான ஆளை, சிக்கல் கொடுக்குற ஒரு ஆளை கொண்டாந்து போடுவாங்க. தமிழ்நாட்டுக்கு பேர் ஏன் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். தமிழ்நாட்டுக்கு பேர் தமிழ்நாட்டுன்னு பேர் வைக்காதீங்க, தமிழகம்னு கூப்பிடுங்க அப்படின்னு இவர் அட்வைஸ் பண்ணுற நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இவர் இப்போ மேற்கு வங்கத்துக்கு போகிறாரு. மேற்கு வங்கம் தமிழ்நாடு எப்படி அப்படின்னா, முக ஸ்டாலின் எப்படின்னா, முதல்வர் சிஎம்மாக இருக்கிறவர் எப்படின்னா, அவர் கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு. எதிரியை கூட கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறக்கூடிய ஒரு டைப்பு, தடவி கொடுத்து வேலை வாங்குகிற ஒரு டைப்பு. அவர் யாரையும் பேச மாட்டார், யாரையும் திட்ட மாட்டார். யாரையாவது திட்டி பார்த்துருக்கீங்களா? அப்படியே திட்டினா கூட கண்ணியமாக திட்டுவார், ஒரு லெவலுக்கு மேலே பேச மாட்டார். அவர் ஒரு தலைவர், பெருந்தலைவர், ஒரு 50 வருடம் அரசியல் அனுபவம் உள்ள, ஒரு 50-55 வருஷமாக அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர் அப்படி தான் பேசுவார். அதில் நமக்கு இது இல்லை. ஆனால் எல்லாரும் அரசியலில் இருக்கிறவங்க பூரா அந்த மாதிரி பேசுகிறாங்களா, அந்த மாதிரி சாஃப்டாக நடவடிக்கைகளா அப்படின்னு இல்லை. தெலுங்கானான்னு ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் நம்ம தமிழிசையமாக இருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்களா? சந்திரசேகர் ராவ் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ ஆட்சியில். அவர் பார்த்தீங்களா, அந்த அம்மாவை மதிக்கவே மாட்டார், எதுக்குமே கூப்பிட மாட்டார், சட்டசபைக்கே அழைக்க மாட்டார். அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க தெலுங்கானாவில். அந்த அம்மா அவங்க தொல்லை தாங்க முடியாமல் அங்கே தெலுங்கானாவுக்கே போக முடியல. பாண்டிச்சேரியில் பாவம் இப்போ அதையும் ரிசைன் பண்ணிட்டு இங்கே எலெக்ஷனில் நிற்க போகிறோன்னு இங்கே பாவம் இவங்க கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தமிழ்நாடு முதல்வர் மாதிரி மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, சந்தேகம் தான். அந்த அம்மா கொஞ்சம் கோவக்கார அம்மா. ஸ்டாலினுக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் கொக்கு மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த கோவத்தை பூரா மனசுலேயே வச்சுக்குவார். என்னடா பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த டைம் வரும்போது படான ஒரு அடி ஆளை கழிவு பண்ணிடுவார். அந்த மேட்டரை முடிச்சு சால்வ் பண்ணிடுவார். பட்டுன்னு ஒரு அடி சால்வ் பண்ணிடுவார். அது இவருக்கு கை வந்த கலை. இவர் இது ஒரு அரசியல் சாணக்கியர் இவர். ஆனால் அந்த அம்மா எப்படி அப்படின்னா, கோவத்தை உடனே வெளிப்படுத்துகிறவங்க, என்ன தோணுதோ உடனே வெளிப்படுத்துகிறவங்க. இவர் உடனடியாக இன்ஸ்டண்ட்டு அங்கெல்லாம் அந்த அம்மாட்டெல்லாம் அங்கே போய் எப்படி கலந்துள்ள போகிறாருன்னு தெரியல. அந்த அம்மா சாதாரணமாகவே கோவக்கார அம்மா, ஏட்டி புட்டியாக பேசுவாங்க. அதனால் இப்போ போய் எப்படி போய் அங்கே கலந்துள்ள போகிறாருன்னு தெரியல. அவர் அவர் எங்கே எப்படியோ கலந்துட்டு இப்போ தள்ளுறாரு, தள்ளாமல் எங்கேயோ ஓடுறாரு. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொற்பானம் நானும் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் பாட வேண்டியிருக்குது இவருக்கு. இவர் பண்ணின லூட்டிலாம் பெரிய லூட்டி என்ன தெரியுங்களா? இந்த நீட்டுக்கு நிறைய மசோதாக்கள் போட்டு அனுப்பிச்சாங்க. 10க்கும் 15க்கும் கிட்டத்தட்ட 15 மிசாக்கள் அதெல்லாம் போட்டு மசோதாவெல்லாம் போட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கல. அதில் ஒரு முக்கியமானது எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டம், சீட்டை விளையாடுறவங்கள, ஆன்லைனில் சீட்டை விளையாடுறவங்கள, அந்த சூதாட்டம் எப்படின்னா, ஒருத்தன் எப்படி அந்த சூதாட்டத்தை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்வர் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புகிறாரு கவர்னரோட ஒப்புதலுக்கு. ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னா, அதனால நிறைய பேர், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரயில்வே ஊழியர் ஒரு 20 லட்ச ரூபா பக்கம் அழிச்சிட்டு, அதில் தெரிஞ்சவரில் நான் படித்தது தான், பேப்பரில் நியூஸ் பேப்பரில் படித்தது தான், 20 லட்ச ரூபா பக்கம் காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே ஊழியருங்க தற்கொலை பண்ணிக்கிட்டார். அப்போது அந்த விளையாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த விளையாட்டினுடைய அழுத்தம் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. சீட்டாட்டம், உண்மையிலேயே சீட்டாட்டம் அப்படிங்கிறது சூதாட்டம் தான். சீட்டாட்டம் அப்படிங்கிறது சூதாட்டம் தான். இப்போது அந்த சீட்டாட்டத்தில் எப்படின்னா, ஒரு சீட்டாட்டத்தை எதுக்கு இது பண்ணுறான், ரம்மி அது இது லொட்டுலஸ்க்குன்னு ஒரு லாகின் பண்ணுறான். அது பேர் என்ன, ஆப்பு. ஒரு ஆப்பை ஏன் லாகின் பண்ணுறான், அவன் சம்பாதிக்கிறதுக்கு 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆப்பை ப்ராடக்ட் பண்ணி அந்த ஆப்பை இதில் போட்டு அந்த ஆப்பில் எல்லாத்தையும் பாருங்கள் வாங்க பார்க்கலான்னு சொல்கிறது எதுக்காக? அந்த 5 லட்ச ரூபா பணம் செலவு பண்ண சும்மா உட்காந்துருக்கிறதுக்காக செலவு பண்ணுறான். அவங்களோட வேலை வெட்டி இல்லையா? இல்லை அவன்கிட்ட இருக்கிற 50,000 கோடி, 1 லட்சம் 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி அந்த ஆன்லைன் மூலமாக நமக்கு கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறான், போட்டான் அந்த ஆப்பை இல்லையே, அவன் சம்பாதிக்கிறது தானே போட்டான்.
அப்போ நம்ம போய் உழுகுறோம்ல, நம்ம போய் உழுந்தோம் அப்படின்னா, அதை நம்ம சம்பாதிக்கணும் தான் நம்ம போவோம். ஆனால் விட்டதை பிடிக்கிறேன், இப்போ பாரு இந்த ஆட்டம் பாரு, எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு விட்டதை பிடிக்கிறேன்னு மேற்கொண்டு இருக்கிறத பூரா இழந்துருவோம். கடைசியாக சொத்து சுகம் மனைவி மக்கள் அனைத்தை நாடெல்லாம் வச்சு விளையாண்ட கதை நம்ம இந்தியாவோட கதை. அந்த மாதிரி இருக்கையில் அந்த இதில் போய் நம்ம விளையாடலாமா? அப்போ அவன் எதுக்காக இந்த ஆப்பை ப்ராடக்ட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுக்குறான்? நெட்டில் கொடுக்குறான், மொபைலில் கொடுக்குறான். நம்மலாம் ஏமாறணும், நம்ம காசை அவன்கிட்ட சிந்தணும், அவன் பொறுக்கி அவன் பெரிய பணக்காரன் ஆகணும். 5 லட்சம் போட்டு 5 கோடி ரூபா சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு அவன் பிளான் பண்ணி அவன் ஒரு ஆப்பை ஒன்று விட்டுருக்கிறான். இதில் போய் நம்ம போய் மாற்றமும் முட்டாள் தான், அது வேறு விஷயம். சூதாட்டத்தில் பணம் சம்பாதிக்க முடியுமா? ஒரு ரயில்வே ஊழியர் ஒரு சம்பளம் குறைச்சலாக வச்சுக்கிட்டாலும் 50,000 75,000 1 லட்ச ரூபா பக்கம் வரும். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மனைவி மக்களோட சந்தோஷமும் வாழ முடியாத ஒரு 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 தருதலை இந்த மாதிரி ஒரு ஆப்பில் போய் சிக்கிக்கிட்டு நான் ஒரே நாளில் 20 லட்சம் சம்பாதிக்கிறேன், தினம் 10,000 சம்பாதிக்கிறேன், தினம் 15,000 20,000 1 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு போய் எடுத்தா அவன் எதிராக சமையல்னு பார்த்துட்டே இருந்து படம்னு ஒரு பர்டிகுலர் நேரத்தில் அவன் பிடிங்கிறான். அவன் ஏதாவது ஒரு சுவிட்ச் இல்லாமல் ஒரு சூட்சமும் இல்லாமல் ஒரு சூது இல்லாமல் அந்த விளையாட்டை விளையாட மாட்டான். இந்த விளையாட்டுக்கு பேரே சூது. இந்த விளையாட்டினுடைய பேர் சூதாட்டம் இதற்கு பெயர். அப்போது அந்த விளையாட்டில் நம்மையே போய் மாட்டுவானே. சரி மாட்டுறான். மக்களுக்கு புத்தி இல்லை, காசு சம்பாதிக்கிற ஆசையில், பேராசை தான் காரணம். காசு சம்பாதிக்கிற ஆசையில் போய் மாட்டினான். அப்போ ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுது? அடா லூசு பயலுகளா, ஏன்டா இப்படி போய் சாவுறீங்க? ஏடா 20 லட்ச ரூபா பணத்தையும் இழந்து உயிரையும் கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் ரோட்டில் நிப்பாட்டி பாவண்டா அந்த பொண்டாட்டி மனசு என்ன இருக்கும்? நீ எதுக்கு என்ன வேலை பார்க்குறேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? நீ ரயில்வேக்கு தான் வேலைக்கு போகணும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா என்ன மென்டாலிட்டியில் இருக்கும்? அந்த பிள்ளைங்க எப்படி ஆகுறது, அந்த பிள்ளைங்களை வளர்க்குறது எப்படி, இந்த சமுதாயத்தில் அந்த பெண் குழந்தைகளை தனியாக இருந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறது எப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை வருமே அப்படின்னு ஒரு சிஎம் யோசித்து இந்த மாதிரி நிறைய நடக்குது, இது நிற்பாட்டிடலாம், குறைக்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணி ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யணும் அப்படின்னு எல்லா சட்டமெல்லாம் பாஸ் பண்ணி அதை மசோதாவை ரெடி பண்ணி எல்லாம் முடித்து ஒப்புதலுக்கு அனுப்பிச்சி விட்டா தூக்கி சூத்துக்கு கீழே போட்டு உட்காந்துக்கிட்டு திமிராட்டம் பேசிக்கிட்டு ஏடி போட்டியாக பேசிக்கிட்டு எகனைக்கு மொகனையாக பேசிக்கிட்டு என்ன பொழப்பு இதெல்லாம்? அது கூட பரவாயில்லைங்க. அந்த சூதாட்டம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த முதலாளிங்க, அந்த ஆப் வச்சுருக்காங்களாங்க, ஒவ்வொரு ஆப்பையும் வச்சுருக்காங்க அந்த முதலாளிங்க. அந்த முதலாளிகளாம் இவனை ராஜ்பவனை பார்க்குறாங்க. இந்தால கவர்னரை எதுக்கு பார்க்கணும்? ஐயா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன், நீங்கள் ஆப்பை மட்டும் தடை பண்ணிடாதீங்க, இந்த மசோதாவுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க, ஒப்புதல் கொடுக்காதீங்க, விட்டீங்கன்னா எங்கள் பொழப்பு போயிடும், நாங்கள் எல்லாம் 5 லட்சம் 10 லட்சம்னு போட்டு இந்த மாதிரி ஆப்பெல்லாம் உருவாகிடுது. எத்தனை லட்சம் ஆகுதுன்னு தெரியல, ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆப்பை நாங்கள் உருவாக்கி வச்சுருக்குறோம், நீங்கள் தடை செஞ்சிடாதீங்க, நீங்கள் போகிற வரைக்குமாவது இருக்கட்டும், அதுக்குள்ளே நாங்கள் பல பேர்த்த மொட்டை அடிச்சிடறோம், பல பேர்த்த சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றோம், அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை உருவிட்டு அவங்கள சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றோம், பொண்டாட்டி பிள்ளைங்கள நடுவில் கூட நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட சொன்னாங்களா என்னன்னு தெரியல. மசோதா ஒப்புதலுக்கு போயிருக்குங்க, தெரியுது நல்லாவே. நாட்டு மக்கள் அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம நல்ல புத்திசாலிகள், அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த டயத்தில் அவங்கள கூப்பிட்டு நீ உட்கார வச்சு மீட்டிங் போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அது அப்போ நீ யார்கிட்ட மீட்டிங் போடணும்? சிஎம்கிட்டலாம் போய் போடணும். ஐயா என்ன ஐயா அப்படின்னு. அப்போ சிஎம் என்ன சொல்லியிருப்பார்? டேய் ஒழுங்காக ஓடி போயிடலாம், ஏண்டா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு பணத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்து விட்டு சாவுவான், நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஆட்சியில் உட்காந்து அதிகாரத்தில் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஒழுங்காக ஓடி போயிரு, எல்லாத்தையும் நான் ஆப்புக்கு இப்போலாம் க்ளோஸ் பண்ணிடு, இந்த மாதிரி மசோதா கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. நீ எதுக்கு கவர்னரை போய் பார்க்குறீங்க? அப்போ தமிழ்நாட்டில் எவன் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் கவர்னர் போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு ஒப்புதல் வாங்குவீங்க, நீங்கள் இது நடத்துவீங்க. அப்போ கவர்னர் ஒன்றும் கேட்டுக்க மாட்டார், எத்தனை பேர் செத்தாலும் இன்னும் கவலை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்க மாட்டார், அதை பற்றி என்னன்னே கண்டுக்க மாட்டார். அதுக்கு டைம் இல்லை, நேரங்காலம் இல்லை, ஒன்றும் இல்லை, குண்டியில் போட்டது தான், அப்படியே கிடக்க வேண்டியது தான். அப்போ இப்படியாப்பட்ட ஒரு கவர்னர் இந்த நாட்டுக்கு எதுக்கு? ஒரு கவர்னருடைய சம்பளம் எவ்வளவு? அந்த ராஜ்பவனில் வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் எத்தனை பேர்? அந்த ராஜ்பவனை பராமரிக்கிறதுக்கு, அந்த ராஜ்பவனை சுற்றி உள்ள அந்த அத்தனை ஏக்கரும் பராமரிக்கிறதுக்கு அந்த ஆட்களுக்கு சம்பளம், கரண்ட் பில்லு, காரு, அதுக்கு முப்படை தளபதிகள் வேறு பாதுகாப்புக்கு,
எப்போ பார்த்தாலும் கவர்னர் என்னான்னாக்கா, சிஎம் கூட வந்து அந்த பதவி பிரமாணம் எடுக்கும்போது, அந்த ரகசிய காப்பு பிரமாணம் எடுக்கும்போது பிளாக் கேட்ஸ் ஒண்ணு தருவாங்கல்ல, அது மட்டும் தான் நிப்பாங்க சிஎம்க்கு. ஆனா இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு பார்த்தீங்கன்னா, முப்படை தளபதிகளே நிக்கிறாங்க. போனா காரு, வந்தா காரு, போன ஒரு காரு மட்டும் இல்ல. முன்னாடி 2 சைரன் வச்ச வண்டி, அப்புறம் பின்னாடி 2 வண்டி, அப்புறம் பொண்டாட்டிக்கு ஒரு வண்டி, புள்ளைங்களுக்கு ஒரு வண்டி. சம்பளம் 2,00,000 3,00,000 சம்பளம் வாங்குறாரு. இந்த வசதிகள் பூரா தமிழ்நாடு அரசு செய்யுது, கவர்மெண்ட் செய்யுது. தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய வியர்வையில, ரத்தத்தில சம்பாரிச்ச பணத்தை வரியாக கட்டுகிற பணத்தில ராஜ்பவனுக்கு செலவு பண்ணுது இந்த தமிழ்நாடு அரசு. அப்போ அந்த மக்களினுடைய வலியை, இந்த மக்களினுடைய பிரச்சனையை, மக்களுடைய இருக்கிற அந்த மனநிலையை மாற்றுவதற்கு உழைக்காமல், அவரை மேற்கொண்டு படுகொலியில தள்ளுவதற்கு கவர்னர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, அந்த கவர்னருக்கு நம்ம ஏன் உழவு செய்யணும், செலவு செய்யணும் அப்படிங்கிற மாரி தோணுதுல்ல? இங்கேயே இருந்திருந்தானா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு கவர்னர் மாளிகையில நுழைஞ்சு அடிச்சு நொறுக்கியிருப்பாய்ங்க நம்ம ஆளுங்க. அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கிறது தான். நான் வன்முறை தூண்டுறதுக்காக பேசல. எல்லா மசோதாவுமே தூக்கி குண்டியில போட்டுட்டு உட்காந்துருந்தீங்கனாக்கா, அப்புறம் எதுக்கு நீ கவர்னரா இருக்கிற? பேரறிஞர் அதான் சொன்னாரு. "ஆட்டுக்கு தாடியும், நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்ல" அப்படின்னாரு. கவர்னருங்கிறது ஒரு கண்காணி வேலை, ஒரு வந்து போட்டு குடுக்குற வேலை, அதாவது உளவு பார்க்குற வேலை. கவர்னர் வேலை என்பது உளவு பார்க்கக்கூடிய வேலை, போட்டு குடுக்குற வேலை. இதுக்கு தான் வெள்ளைக்காரன் வச்சிருந்தான். எல்லா மாநிலத்தையும், எல்லா மாகாணத்தையும், மெட்ராஸ் மாகாணத்த அவரே வெள்ளைக்காரனே வந்து பார்த்துருக்க முடியாது. அதுக்கு ஒரு ஆளா அவனுடைய ஆளையே அந்த கவர்னர்னு ஒரு பேரை வச்சு, அவனுடைய இதே அவன் இருக்கிற மாரியே தான். அதில என்ன நடக்குது? அந்த மாநில முதல்வர் எங்க போறாரு? எங்க வராரு? என்ன சட்டம் பாஸ் பண்றாரு? என்ன விதமான இருக்காரு? பட்ஜெட் எப்படி போடுறாரு? அதனுடைய உள்ளர்த்தங்கள் என்ன? ஏன்னா இவருக்கும் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கும். இவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகாரிகள் இருப்பாங்க. மாநில அரசுல வந்தாலும் நிறைய பாதுகாப்புகள் இருப்பாங்க. அப்போ வந்து கவர்னருக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவர கூப்பிட்டு வச்சு, ஒரு சில ஆளுகள கையில போட்டுக்கிட்டு, பாசிச புத்தி உள்ள ஒரு சில ஆளுகள கையில போட்டுக்கிட்டு, அதன் மூலமா நியூஸ கேதர் பண்ணிக்கிட்டு, இந்த நியூஸ பூரா தூக்கி மத்திய அரசுக்கு குடுக்குறது. இதுதான் வேலை. இதுக்கு இவரு ஆர்.என். ரவி செஞ்சான்னு சொல்ல வரல. வெள்ளைக்காரன் அப்படிதான், அதுக்கு தான் வச்சான் அந்த வேலைய. அப்போ இவ்வளவு இருக்கும்போது, இந்த நாட்டு மக்களினுடைய, இந்த மண்ணினுடைய மக்களினுடைய சம்பளத்தில நீ வரிய வாங்கிக்கிட்டு, அந்த வரிய வந்து சம்பளமா வாங்கிக்கிட்டு, அவர்கள் சம்பாரிச்சு கட்டக்கூடிய பணத்திலேருந்து வரிய பூரா சம்பளமா வாங்குற, அத பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு, அந்த பெட்ரோலு, டீசலு, விலை, போக்குவரத்து, அந்த பங்களாவ என்ன எவ்வளவு? எதுக்காக உனக்கு செய்யணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ ஒரு நாட்டினுடைய கவர்னரா வரக்கூடியவர், ஒரு மாநிலத்தினுடைய கவர்னரா வரக்கூடியவர், அந்த மாநில அரசு என்ன சொல்லுது? மக்களுக்காக என்ன நல்ல வழி செய்யுது? இல்ல அப்படி இல்ல சிஎம் சார், இந்த மாரி கூட செய்யலாமே இந்த வேலைய. இது செஞ்சோம்னா அந்த மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும்ல. அப்படின்னு ஐடியா குடுக்குறதுக்கு இல்லாம, இந்த ஐடியா குடுக்குறதுக்கு இல்லாம, அத விட்டு செய்யறது பூரா கேடு வேலையா செஞ்சா, பள்ளி மாணவர்கள கூட்டு வச்சுக்கிட்டு, காலேஜ் மாணவர்கள கூட்டு குறைச்சிட்டு, சனாதனத்த பத்தி பேசுறது, தமிழ்நாடுன்னு பேரு இதுக்கு போட்டு மல்லு கட்டிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழகம்னே பேர் வைங்க. அதுவே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. தமிழகம் தான் ஏற்கனவே இருந்தது. இவர வந்து தமிழ்நாடுன்னு மாத்துறதுக்காக எவ்வளவு விஷயங்கள் நடந்தது. எத்தனை பேரு வந்து அதுக்காக எ உழைச்சிருக்காங்க. அ சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் ஒருத்தர் செத்தே போயிட்டார் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி. உயிர குடுத்துருக்காரு. இங்க இவன சாவ சொல்லுங்க, தமிழ்நாடுன்னு பேரு மாத்துங்க. தமிழகம்னு பேர மாத்துங்க. தமிழ்நாடுங்கிற பேர எடுக்காதீங்க. நான் தீக்குளிச்சு சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உண்ணாவிரதம் சாவேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு சொல்லி சாவ சொல்லுங்க, அந்த கவர்னர பார்ப்பான். அதெல்லாம் சாவ மாட்டாய்ங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு, பிரச்சனைய கிளப்பி விட்டுட்டு, எவன் எப்படி போனா என்ன? நம்ம பிரச்சனைய கிளப்பிட்டோம்ல, அந்த பிரச்சனை பத்திக்கிட்டு எரியட்டும் அப்படிங்கிற மாரி போயிருவாய்ங்க. இவங்களுக்கு இதான் வேலை இவங்களுக்கு. தமிழ்நாட்ட காலி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியாப்பட்ட கவர்னர் நமக்கு எதுக்கு? ஆட்டுக்கு தாடி போல நாட்டுக்கும் கவர்னர் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சது நல்ல விஷயம் தான். அவரு ஸ்டாலின் வந்து பூங்குத்தெல்லாம் குடுத்து வெளிய அனுப்பிச்சு வச்சிருக்காரு. போனானா இல்லையான்னு தெரியல. இன்னும் இருக்கானா? இல்ல போவானா? எப்போ போவான்? என்ன வரும்னு தெரியல. அ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எலெக்ஷன் வரைக்கும் அவன் இருந்திருந்தான்னா பிரச்சனை இல்ல. கொஞ்சம் திமுகவுக்காக கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணியிருப்பான். அது இல்லாம போயிடுச்சு. நன்றி, வணக்கம்.